சமயம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு இளைஞர் கட்சி மற்றும் தாவேகா கட்சியின் ஆதரவாளர் காமேஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம். சார், இப்போ விஜய் அவர்களுடைய அரசியல் நகர்வுகள், அதாவது 2026 தேர்தலை அவருடைய குறிக்கோளாக வச்சு நகர்ந்துட்டு இருக்கிறாரு. அந்த வகையில் 2வது மாநாடு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அது இப்போ தற்போது பேசும் பொருளாக இருந்துட்டு இருக்கு. மாநாட்டுக்கு நெருக்கடிகள் நிறைய இருக்கு, டேட்ஸ் மாத்துறாங்க, நிறைய போலீஸ் நிறைய ரூல்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்லாம் தாவேகா கட்சியினர் நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. உங்களுடைய பார்வையில் அதை எப்படி பார்க்குறது? அழுத்தம் தான், பயம்தான். ஸோ எப்படி வேணாலும் இதை வச்சுக்கலாம். பட் இப்போ எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. 21 கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதற்கான வேலைப்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. ஆல்மோஸ்ட் 99% எல்லாம் எந்த இஷ்யூஸும் இல்லை கவர்மெண்ட் சைட்லேருந்து. ஏதோ ஒரு காரணம் சொல்லணும், பிடிச்சி இழுக்கணும். 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்திக்கு 25ஆம் தேதி பண்ண முடியாது, பிரச்சனைகள் வரும், மக்களுக்கு இடைஞ்சலாக இருக்குன்றாங்க. அது ஊருக்கு ஒதுக்குப்புறமாக எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. அதுக்கு சம்மந்தமே கிடையாது. பட் ஸ்டில் சரி, ஓகே, ஃபைன், அவ்வளோதானே அப்படின்ட்டு இன்னும் 2-3 நாள் முன்னாடியே வச்சுக்கிட்டு 21 நடத்துகிறாங்க. அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். குறைஞ்சது ஒரு 20 லட்சம் மக்கள் வருவார்கள் அப்படின்ற ஒரு கணிப்பில் தான் எவ்வளோ ஸ்பெஷலாக செய்ய முடியுமோ. அதாவது முதல் மாநாடு செஞ்சாங்க இல்லையா விக்கிரவாண்டியில், அதில் குட்டி சின்ன சின்ன இடர்வுகள்லாம் வந்திருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய அளவில் இந்த முறை இன்னும் எந்த இஷ்யூஸும் வராமல் இருக்கிறதுக்கு பொதுச் செயலாளர் மெனக்கெட்டு அவர் 10 நாளாக அங்கே தான் இருக்கார். ஒன்னொன்னையும் பார்த்து செஞ்சிட்ருக்காரு. இந்த மாநாடு அகெயின் இட் வில் பி எ பெஞ்ச் மார்க். ஆல்ரெடி ஒரு பெஞ்ச் மார்க்கில் நம்பர் 1 ஃபஸ்ட்டு விக்கிரவாண்டி தான் இருக்குது. இப்போ இது மதுரை நம்பர் 1 ஆகும், விக்கிரவாண்டி நம்பர் 2 ஆகும். ஸோ அந்த மாதிரி இரண்டுமே அவங்களே அதை முறியடிக்கப்பாங்கன்னா அந்த இதை நான் பார்க்குறேன். ஓகே சார், இப்போ மாநாடை பொறுத்த வரைக்கும், ஃபர்ஸ்ட் மாநாடை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தேர்தல் பயணம் அப்படின்றதுக்கு ஒரு கிக் ஸ்டார்ட்டாக இருந்தது. இப்போ 2026 எலெக்ஷனை நோக்கி நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்றதான் குறிப்பிட்டிருக்காங்க. என்னென்ன இன்புட்ஸ் எதிர்பார்க்க? அதுதான் நேற்றுக்கு ஒரு க்ளூ கொடுத்துட்டார்ல, முதன்மை சக்தியாக மாறப்போகிறோம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா. ஸோ முதல் மாநாடு கொள்கை விளக்க மாநாடு. நேற்றுக்கு வெற்றி வாகை சூடும் முதன்மை சக்தியாக இருப்போம் சொல்லிட்டார். இதுலேருந்தே தெரியுது அவர் 2026 எலெக்ஷனில் தேர்தலுக்கான சில வாக்குறுதிகள் அதை சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கூட்டணிகள், ஸோ யாரெல்லாம் நம்ம கூட கூட்டணி சேர போகிறாங்க அப்படின்றது சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். என்ன வேணாலும் இருக்கலாம். ஏன்னா அது விஜய் சார் பேச போகிறது. விஜய் சார் என்ன பேசுவாரோ அவருக்கு தான் தெரியும். நம்ம இங்கே என்ன வேணாலும் சும்மா பேசணுமேனு உருட்டிட்டு போகலாம். அது நமக்கு அதில் ஒரு பெரிய ஈடுபாடு இல்லை. மேபி 21 முடியிடும், 22 வருவோம், திருப்பி உட்காந்து அந்த மாநாட்டில் என்ன பேசினாலும் அதை நம்ம எடுத்து ஏன் பேசுகிறாரு எடுத்துன்னு சொல்லலாம். இன்று ஒரு கணிப்புன்னு எடுத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நேற்றுக்கு நம் முதன்மை சக்தியாக இருக்க போகிறோம்னு சொல்லும்போது அதை நோக்கி தான் அந்த மாநாட்டுக்கான க்ளூ கொடுக்குறாருன்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதை நோக்கி தான் அந்த மாநாடு பிரத்யேகமாக இருக்கும். ஸோ அதில் 26 தேர்தல் பற்றி பேசுவார். கண்டிப்பாக எதை நோக்கி பயணிக்க போகிறோம், எப்படி வெற்றி பெறத்துக்கான வேலைகள் என்னென்ன செஞ்சுருக்க போகிறோம், சில தேர்தல் வாக்குறுதிகளும் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம், கூட்டணிகளை அறிவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். கோடிட்டு சொல்வார் இவங்கெல்லாம் நம்ம கூட வராங்க அப்படின்ற சொல்லலாம், இல்லை நேரடியாகவும் சொல்லலாம். ஸோ எப்படி வேணாலும் இருக்கும். நம்மளும் உங்களை மாதிரி தான், நாங்களுமே வெயிட் அண்ட் வாட்ச் தான் அவருக்காக. ஓகே சார், இப்போ தாவேகாவோட முக்கியமான ஒரு பிரச்சாரமா இப்போ அமைஞ்சிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த எம்ஜிஆர் அவரா விஜய் அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்கு. அது எந்த அடிப்படையில் அதை வைக்கிறாங்க சார்? எம்ஜிஆர் அவர்களோட அந்த கம்பேரிசன் அப்படின்றது பல கேள்விகளுக்கு உள்ளாகுது அப்படி இருக்கும் பொழுது அது எந்த அடிப்படையில் தாவேகாவினர் அதை குறிப்பிடுறாங்க? எம்ஜிஆர் வாஸ் அ சரிஸ்மேட்டிக் புல்லிங் லீடர். கண்டிப்பாக அவர் அவரோட லீடர்ஷிப்புக்கும் ஒரு தலைவனாக பார்க்கப்பட்டார். லிஜெண்ட்ரியா. இன்றும் அவர் செத்து கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆக போகுது இறந்து. ஆனால் இன்றைக்கும் அவரோட நினைவு நாளுக்கும் சரி, பிறந்த நாளுக்கும் சரி, ஒரு ஃபோட்டோ எங்கே சென்னையிலையும் பார்க்கலாம், எங்கே வேணாலும் பார்க்கலாம், ஒரு மலர் போட்டு ஃபோட்டோ வச்சு அன்றைக்கி அன்னதானம் பண்ணுறது போகுதுன்னு. அதாவது மனதில் இடம் பிடித்த ஒரு மனிதர். அது என்னன்னா, அது யார் செய்கிறாங்க அப்படின்னா, அன்று எம்ஜிஆர் காலத்தில் இளைஞர்களாக இருந்தவர்கள், 18 வயசு, 20 வயசு, 22 வயசு, அந்த இன்றைக்கி எப்படி விஜயநாயக் இருக்காங்களோ அந்த மாதிரி அன்றைக்கி இருந்திருப்பாங்கல்ல, அந்த இளைஞர்கள் இன்று 60-70 வயசு ஆகும், 40 வருஷம் ஆச்சு, 60 வயசில் இருப்பாங்க, அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அதுபோல் இன்று இளைஞர்களாக இருக்காங்கல்ல, அன்றைக்கி எப்படி அந்த இளைஞர்கள் எம்ஜிஆருக்கு இருந்தாங்களோ அதுபோல் இன்றைக்கி விஜயநாயக் ஒரு இளைஞர் கூட்டம் இருக்குல்ல, அந்த இளைஞர் கூட்டம் சரி அன்றைக்கி எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்போ இருந்த இளைஞர் கூட்டம் அவருடைய திரைப்படத்தை பார்த்து மட்டும் வந்ததுன்னு நினைக்கிறீங்களா? எல்லா விதத்துலையும் இருக்கலாம். இப்போது ஒரு மனிதனை பார்த்து இப்போ வருது வச்சுக்கிங்களேன். இப்போது எனக்கு விஜய் நான் பிடிக்கும் அப்படின்னா நான் வெறும் சினிமாக்காக மட்டும் அவரை பார்க்கல, அவர் நேரில் சந்திச்சிருக்கேன், பேசியிருக்கேன். அவரோட செயல்பாடுகள் பார்க்கும்போது இன்றைக்கி நான் அவருக்காக ஈர்க்கப்படுறேன். இவ்வளோ பணம், இவ்வளோ பெரிய இதில் இருக்க தூக்கி போட்டு எந்த சுயநலம் அரசியலுக்கு வர்றாரு, மக்களுக்கு ஏதாவது சேவை செய்யணும்னு வர்றாருல, அந்த ஈர்ப்பு தன்மை எனக்கு அவர்கிட்ட வந்திருக்கு. ஸோ ஆனால் சினிமா பார்த்து எனக்கு வரல, ஆனால் ஒருத்தருக்கு சினிமா பார்த்து வந்திருக்கும். எப்படி வேணாலும் இருக்கும். அவர் நல்லா அழகாக பாடுறாரு, சில பேருக்கு பாட்டு பிடிக்கும், சூப்பராக பாடுறேன்னா அதில் ஈர்த்து இருக்கலாம். அவரோட பக்குவத்தன்மை, நீங்கள் பார்த்தீங்கன்னா
இன்று வரை அவர் பேசியிருக்க இந்த 2 வருஷத்தில் அவர் பேசின அரசியல் நிலைப்பாடுனா சினிமா விட்டுருவோம், அரசியலை பற்றியே பேசுவோமே. இந்த 1.5 வருஷமாக அவர் பேசிகிட்டு இருக்காரு, எந்த இடத்துலையுமே அவர் வந்து தவறல. தான் பேசினதில் வந்து ஒரு சின்ன பிழை இல்லை. தான் என்ன சொல்ல வருமோ அது தெளிவாக இருக்கார். இஸ் அ மேன் ஆஃப் கிளியர் விஷன். ரொம்ப தெளிவாக தெரியுது அவர் எப்படிப்பட்டவர்ன்றது. அளந்து பேசுகிறாரு, ஆனால் சொல்கிறது ஒன்று ரத்ன சுருக்கமாக இருந்தாலும் தெளிவாக இருக்குது. ஸோ இதை பார்த்து சில பேர் கவர்ந்துருப்பாங்க. தெர் ஆர் ஸோ மச் ஆஃப் குவாலிட்டிஸ் ஹி ஹேஸ் விச் அட்ராக்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்கும். ஸோ அப்படி தான் பார்க்கணும். அந்த காலத்துலையும் எம்ஜிஆருக்கு அப்படி தான். ஸோ அதை தாண்டி அவர் அரசியலே திமுகவில் இருந்திருக்காரு, மேடை பேச்சாளராக இருந்திருக்காரு, திமுக கொள்கையை கொண்டு போய் சேர்த்திருக்காரு. அதுக்கப்புறம் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு அதிமுகன்றது. ஸோ அதை பார்த்து சில பேர் கவர்ந்துருக்கலாம். திமுக பிடிக்காதவங்க அதிமுக போயிருக்கலாம். இந்த 2 திராவிட அரசியலை பிடிக்காதவர்கள், திராவிட அரசியலை, திராவிட கட்சிகளை, திமுக பிடிக்காதவங்க விஜயை நோக்கி பயணிக்கலாம், விஜய் நான் நோக்கி பயணிக்கலாம், விஜயை பிடிக்கலாம். ஸோ மெனி ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒரு ஆஸ்பெக்டில் வரும்போது விஜய் நான் பிடிக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த காலத்தில் எம்ஜிஆரை பிடிச்சது இளைஞர்கள், இந்த காலத்தில் இந்த இளைஞர்கள் விஜய் நான் பிடிக்குது. அப்போ நீங்கள் கேட்ட அந்த கேள்வி, விஜயும் எம்ஜிஆரும் கம்பேரிசன் ஆகும்போது அவன் 3 எழுத்து மூன்றும் வந்து ஒத்து போகுதுன்ற மாதிரி பார்க்குறேன். ஓகே சார், இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ குறிப்பாக சில விஷயங்கள் வந்து நோட்டபுளாக மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ சினிமா துறையில் தான் வந்து 2 பேருமே பயணிச்சாங்க. சினிமாவில் 2 பேருக்குமே அவ்வளோ ஃபேன்ஸ் இருந்தாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், எம்ஜிஆர் அவர்கள் நிறைய பணிகள் வந்து செஞ்சிருந்தாரு, விஜயும் அது செய்யறாரு அப்படின்ற ஒரு அடிப்படை இருந்தாலும், இப்போ வந்து சுயநலமற்றவர் அப்படின்றத நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க. ஆனால் அவர் சுயநலமாக தான் இருக்கிறாருன்னு சில பேர் வைக்கிறாங்க, ஒரு கருத்துக்களை முன் வைக்கிறாங்க. இப்போ சினிமா துறையிலேயே வந்து அவரை வளர்த்து விட்ட ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும், அவரோட நடித்த நடிகர்கள், இவங்கெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் விஜய் அவர்களுக்கு கை கொடுத்து மேன்பி அவருடைய அந்த திரைப்படங்கள் மூலமாக அவரை வந்து மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்த்த நிறைய ப்ரொடியூசர்ஸ், டிரெக்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை அவரோட கூட சேர்ந்த நடித்த நடிகர்கள், இவங்களெல்லாம் வந்து இப்போ விஜய் வந்து எந்த அளவுக்கு போய் சந்திக்கிறாரு, இப்போ அவங்க வந்து எந்த அளவுக்கு கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்றத பார்க்குறாரா? இப்போ அவரோட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு படத்தில் நடித்த ஒரு நடிகர் வந்து இறந்து போயிருக்கிறாரு, அதுக்கு ஒரு கண்டனமோ இல்ல அதுக்கு ஒரு அவருடைய இரங்கலோ இது மாதிரிலாம் தெரிவிக்கலையா? அப்போ இதெல்லாம் இங்கேயே அவருடைய துறை, அவருடைய தொழில் இருக்கக்கூடிய துறையிலேயே வந்து அவர் போய் சந்திக்காதப்போ மக்களை போய் சந்திக்கிறத நாங்க எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ வந்து இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி எடுத்துக்கணுமா, இல்ல உண்மையாவே மக்களை மட்டும் தான் சந்திப்பாரு, இவங்களுக்கு எல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறாரா? இந்த ஒரு நிறைய கிளாரிட்டி இதுக்கு தேவைப்படுது, அதை பத்தி சொல்லுங்க. இல்ல அதாவது முதல்ல ஒரு தனிப்பட்ட விஷயம் ஒன்று இருக்கும், பப்ளிக்காக இருக்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்குமே வேறுபாடு, அதை முதல்ல புரிஞ்சிக்க. தனிப்பட்ட விஷயத்தில் தன் நண்பன், தன் கூட நடித்தவர்கள் இறந்துட்டாங்க போனாங்கன்னா அதுக்கு போகணுன்ற அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு போகணும், மேபி இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை போக முடியாது, ஆனால் அதை நீ கண்டுக்காமல் விட்டுட்டாருன்னு சொல்ல முடியாது. ஃபோனில் கூப்பிட்டு பேசியிருந்துருக்கலாம், நமக்கு தெரியாது இல்லையா, பார்க்காத ஒரு விஷயத்த பேச முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது அந்த சைடுல இருந்து வரக்கூடிய அதான் சொல்ல வரல, யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். அவர் தொழிலில் இருந்தார், என்ன பண்ணிட்டாரு போனார், இப்போ ஏன் அரசியலுக்கு வந்து இதெல்லாம் செய்கிறாருன்றதை ஏற்றுக்கவே முடியாது. அவர் ஒரு படம் நடிக்கிறார், அந்த படத்துக்கான வியாபாரம், அந்த வியாபாரத்துக்கு அந்த ப்ரொடியூசருக்கான லாபமோ நஷ்டமோ வந்துருச்சு. 99.9% விஜய் நான் வச்சு எடுத்தவங்க, படம் எடுத்தவங்க எல்லாருமே நஷ்டப்படல, லாபம் தான். இன்னைக்கும் அவருக்கு டேட்டு கொடுப்பாரான்னு காத்துட்டு இருக்கிற கூட்டம் தான் ஜாஸ்தி. ஒருத்தரால நஷ்டமாக யாரா படம் எடுப்பாங்களா அதை வச்சு? இல்ல சார், ஆரம்ப கட்டத்துல வந்த ப்ரொடியூசர்ஸ் சொல்றாங்க, ஆரம்பத்தை விட்டுருங்க, அவங்க எல்லாம் இப்ப என்ன பண்றாங்க? 30 வருஷம் ஆச்சு மேடம். நீங்க எல்கேஜில படிக்கும்போது உங்க கூட ஸ்வேதா கூட வந்து ரம்யான்னு ஒரு பொண்ணு படிச்சது, இன்னும் அவங்க கூட கான்டாக்ட்ல இருக்கீங்களா? எனக்கு தெரியும் அந்த பொண்ணு. ஓகே, இல்ல சார், நான் வந்து இப்போ என்னோட கரியர், இப்போ என்னோட கரியர்ல வந்து இந்த இடத்துல யாராவது ஒரு உதவி சொல்றேன் கேளுங்க மேடம், அதை தான் சொல்ல வரேன். இப்போ உங்களுக்கு ஸ்டில் ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு ஒரு நாள் நீங்க அழுதுட்டு இருந்தீங்க எல்கேஜில, அந்த குழந்தை உங்க அழுகையை நிறுத்ததுக்கு உங்களுக்கு ஒரு சாக்லேட் கொடுத்துச்சு, உதவி செஞ்சா நீங்க அழுகையை நிறுத்திச்சு. இதுவும் அதுவும் ஒண்ணுன்னு கம்பேர் பண்றீங்களா? உங்க ரேஞ்சுக்கு அவர் ரேஞ்சுக்கு அதுனா உங்க ரேஞ்சுக்கு இது. நீங்க கேட்டது உதவி யார் செஞ்சாலும் சொன்னீங்கல்ல, அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். அதுதான் சொல்ல வரல, அன்னைக்கு அந்த நாள் முடிஞ்சிருச்சு. அது இன்னும் ஞாபகம் வச்சிருப்பீங்க. கரியரின் உச்சம்ன்றதா உங்களுடைய ப்ரொபகண்டாவா இருக்கும்போது அந்த கரியரின் உச்சத்துக்கு போறதுக்கான ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ ஒரு விஷயம் நடக்குது, அது அவரோட கெரியரோட உச்சம் மேடம். இந்த இடத்துல 100 பேர், ஒரு படம் எடுத்தா 100 பேர், 30 வருஷத்துல அவர் வந்து 30 லட்சம் பேரை பார்த்துருப்பாங்க. 30 லட்சம் பேரையும் பார்த்துருக்கணும், 30 லட்சம் பேருக்கும் ஃபோன் அடிச்சு வந்து வாழ்த்து சொல்லணும் பிறந்த நாளைக்கு, அப்புறம் வந்து ஏதாவது அவங்க வீட்டில் ஒரு துக்க சம்பவம்னா போகணும் அப்படின்லாம் எதிரே பார்க்க முடியும் மேடம். அது ஒரு வாழ்க்கையில் நடக்கிற ஒரு லைஃபு, போயிட்டுருக்கிற ஒரு பயணம். அதை தான் சொன்னேன்ல, ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன். ஒரு வாழ்க்கை பயணத்தில் லட்சம் பேரை பார்த்துட்டு இருப்போம், எல்லாரையுமே கூட சேர்த்து பயணிக்க முடியாது. முக்கியமானவர்கள், நமக்கு தேவையானவர்கள் மட்டும்தான் நம்ம கூட இருப்பாங்கன்னு சொல்ல வரேன். அன்னைக்கு வந்து நடிச்சாருங்க முதல் படத்தில் நாளைய தீர்ப்பில், அவர் வந்து இறந்துட்டாருங்க, அவர் வீட்டுக்கு போகலங்க,
யாருன்னு பார்த்தோன்னா அவர் வந்து ஒரு அட்மாஸ்பியரில் நின்று இருப்பார் ஜூனியர் ஆர்டிஸ்டா. அது அன்னைக்கு பேசியிருப்பார் அவர்கிட்ட. இது ஞாபகம் வச்சுட்டு ஒரு போகணுன்றீங்களா? இது எப்படி தெரியும்? எப்படி பண்ணுவாங்க? இது வந்து குற்றச்சாட்டு இல்லை. வாழ்க்கை பயணத்தில் முன்னேறி போயிட்டே இருக்காங்க. தெரிஞ்சவங்க வீட்டு இவ்வளோ நீங்கள் பேசுகிறீங்க. ஒரு ஷூட்டிங்கில் இருந்தார் அவர், ஓகேவா? ஷூட்டிங்லேருந்து இவர் இறந்ததுக்கு விவேக்குக்கு வர முடியல. அதுக்கப்புறம் போய் தனியாக பார்த்துட்டு வந்தார் வீட்டில். அதுக்கப்புறம் வந்து ஐயோ நகைச்சுவை நடிகர், அவர் பேர் மறந்துட்டேன் டக்குன்னு, அவரோட இறப்புக்கு வீட்டுக்கே போயிட்டார். இறந்ததுக்கே போட்டு இருந்தார். அவ்வளோ கூட்டம். அந்த கூட்ட நெரிசலையும் போயிட்டு பார்த்துட்டு வந்தார். இதுக்கு என்ன சொல்லுவீங்க? அப்போ போகலன்னு சொல்ல முடியுமா? அப்படி கிடையாது இல்லை. அதற்கான நேரம், காலம், டைம் எல்லாமே சந்தர்ப்ப சூழ்நிலை அதற்கு ஏற்றாற்போல் அமைஞ்சா போவார். இப்போ நீங்கள் கேட்டது என்னென்னா ஒரு வியாபாரம். அந்த வியாபாரத்தில் ஒரு படம் நடிச்சிருக்காரு. அந்த படத்தினால லாபம் பெற்றிருப்பாங்க. அதோட முடிஞ்சிருச்சு. தேவைப்பட்டால் அடுத்த படம் அவர் நடிச்சு கொடுக்க போகிறாரு, இல்லைன்னா இல்லை, அடுத்ததை நோக்கி பயணிக்கிறாரு. இப்படி தானே போகும். அவர் அன்னைக்கு ஒரு படம் நடிச்சாருங்க, தேவான்னு ஒரு படம். அந்த படத்தில் இப்படி ஒன்று இருந்துச்சுங்க, அதை ஏங்க பண்ணலை அப்படின்னு கேட்க முடியாது. காதலுக்கு மரியாதைன்னு ஒரு படம் நடிச்சாருங்க 25 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ இப்படி ஒன்று இருந்துச்சுங்க, அது ஏங்க இப்போ பண்ணல அப்படின்னு கேட்க முடியுமா? அப்போ எம்ஜிஆரை நீங்க கம்பேர் பண்றீங்களா சார்? மேடம், அது எம்ஜிஆரோட இது வந்து என்ன? அப்போ எம்ஜிஆர்னா அது வந்து அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு அது வந்து காமனாக பப்ளிக் லைஃப்ல வரும்போது அந்த தலைவன் எப்படி அவரை எப்படி பின்னோக்கி மக்கள் போறாங்கன்றதை வச்சுதான் பேச முடியுமே தவிர தனிப்பட்ட வாழ்க்கையில வச்சு பேசவே முடியாது மேடம். ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்கும். கலைஞரை பல பேர் வந்து பாராட்டுறாங்க, பல பேர் வந்து கொண்டாடுறாங்க. அவருக்கு மனைவியார் ஒரு துணைவியார் 2 பேர் இருந்தாங்க. அதை நம்ம பேசி அவருக்கு இருக்கு நானும் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம கம்பேரிசன் கொடுக்க முடியுமா? கேட்கவே இல்லையே சார். இல்ல ரொம்ப பர்சனல் சாய்ஸஸ். அவ்வளவுதான் சிம்பிள். நான் பர்சனல் சாய்ஸஸ், பிரைவேட் லைஃப் நான் பேசுறேன். அவ்வளவுதான் சிம்பிள். சினிமால வந்து அது பிரைவேட் லைஃப் சொல்றீங்களா? திரையுலகம் பிரைவேட் லைஃப். சினிமா லைஃப் வந்து பிரைவேட் ஆயிடுச்சு. அவரோட தனிப்பட்ட. அது எப்படி நீங்க சொல்வீங்க சார்? அத சொல்ல வரேன். இப்போ அதுதான் நான் சொல்ல வரேன். அது எப்படின்னா வந்தாங்க, நடிச்சாங்க, அதோட முடிஞ்சிச்சு. அந்த நடிகை நடிச்சிட்டாங்க, அவங்களால முடிஞ்சு போச்சு. அடுத்த கட்ட படத்துக்கு போறாங்க, அதுல ஒரு நடிகர் நடிக்கிறார், இவங்க நடிச்சிட்டாங்க. அடுத்த படத்துக்கு அவர் போறாரு, இந்த படத்துக்கு போறாரு. அது ஒரு தொழில், அது முடிஞ்சிருச்சு. ஆனா எம்ஜிஆரோட கம்பாரிசன் நான் சினிமா வச்சு கம்பாரிசன் பண்ணல, நான் பப்ளிக் லைஃப் வச்சு தான் கம்பேரிசன் பண்றேன். இப்ப விஜய் நான் பப்ளிக் லைஃப் வச்சு தான் கம்பேரிசன் பண்ணிட்டேன். அப்ப நீங்க சொல்றீங்க அதுதான் பண்ணோம். நீங்க ஒரு தொழில செஞ்சதை எடுத்து கொண்டு வந்து வாங்குறாரு, அவருடைய தொழில 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, அது அவருடைய பர்சனல் லைஃப்ல அவர் சம்பாதிச்சது. அதையே சொல்றீங்க, அதையே நீங்க சொல்றீங்க. அதான் சொல்ல வரேன். இல்ல அதுதான் மேடம் சொல்ல வரேன். அப்ப அந்த பர்சனல் லைஃப்ல அவர் கூட பழகுன சில நண்பர்களை இப்ப கூட்டிட்டு வருவாரு அரசியலுக்கு, தேவைப்படும். ஏங்க அவர் பர்சனல் லைஃப்ல யாரையோ ஒருத்தர் வச்சிருந்தாரு, அங்க பார்த்துருந்தாருங்க சினிமால, அவர் ஏங்க இங்க கூட்டு வர்றாரு அப்படின்னு கேட்க முடியாது. ஸோ ஒரு சார்ந்து ஒரு விஷயத்தை போகும்போது இப்போ இந்த 200 கோடி ரூபா சம்பளத்தை வாங்கினது அவர் தொழிலில் உச்சக்கட்டத்தில் இருந்ததை தூக்கி போட்டுட்டு வேண்டாம் என்று தூக்கி போட்டு எதுக்கு வர்றாரு? மக்கள் பணி செய்யறதுக்காக வர்றாரு. அப்போ அந்த தியாகம் ஒன்று இருக்குல்ல, தன்னை வந்து இது யாருமே செய்ய மாட்டாங்க, ஏன்னா நான் கண்டிப்பாக செய்ய மாட்டேன், எனக்கு எல்லாமே இருக்குது. அது வந்து ஒரு ராஜ வாழ்க்கையை தாண்டி வந்து சொர்க்க வாழ்க்கை. சட்டை போட்டு ஒருத்தர் இருப்பான், பட்டன் போட்டு ஒருத்தர் இருப்பான், டீ குடிக்க ஒரு கிளாஸ்ன்னு இருக்கும். இங்கே ராஜா வாழ்க்கைன்றால் ஸ்டாலினாவது பதில் சொல்லணும் மக்களுக்கு. இன்னைக்கு தூய்மை பணியில் ஏன் எப்படி இருக்கான்னு நான் பதில் கேட்கறது ஸ்டாலினை பார்த்து கேட்குறேன். விஜய் நான் கேட்கறதுக்கு எதுவுமே கிடையாது. அவர் வச்சதான் சட்டம் எல்லாமே. ஆனால் அது வேண்டாம், இந்த மக்கள் வாக்களிப்பார்களா, வாக்களிக்க மாட்டார்களா, ஏற்றுக்கொள்வார்களா, ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா, திரைத்துறையில் ஏற்றுக்கொண்டார்களே, இதில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா தெரியாமல் இருந்தாலும் எண்ணம், அந்த இன்டென்ஷன், நான் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும், இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும், என்னை நம்பி இத்தனை இளைஞர்கள் வந்தார்களே, என்னை தூக்கி வச்சு கொண்டாடினாங்களே, இவர்களுக்கு நான் செய்யணும் அப்படின்னு வராரு தெரியுமா? அப்போ இதெல்லாம் தூக்கி போட்டு வராரு அப்படின்ற போது இதை நீங்கள் உணருங்கள். மக்களுக்கு அதுதான் எடுத்து வைக்கிறோம், இதை உணருங்கள். அப்போ அவரோட நேர்மை, அந்த பணம் உணருங்கள்னு சொல்றீங்க. உணர்த்துறதுக்கு அவர் ஏதாவது செஞ்சாருன்னா ஆட்டோமேட்டிக்கா மக்களே உணர போறாங்க. உணராம மேடம் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 20% வாக்குகள் அவருக்கு இருக்கு. எங்கேருந்து வந்திருக்கும்? 15% குறையாம இருக்காரு. நீங்க அதுதான் சொல்றல, விஜய் அண்ணா வந்து வெறும் அந்த நீங்க சொன்னீங்க தெரியுமா, ஒரு தொழிலா செய்யும் போது அப்பவே அவர் வந்து 2011 முதல்ல ரசிகர் மன்றமா இருந்தது, அப்புறம் நற்பணி மன்றமாகி மக்கள் இயக்கமா மாறி இத்தனை வருஷம் இவ்வளவு வேலை செஞ்சிருக்காங்க. இதனால தான் மக்கள் அவர் வந்து ஏத்துக்கிறாங்க. இதெல்லாம் சும்மா யாரையுமே ஏத்துக்க மாட்டாங்க. இப்போ இவரை மாதிரி வேற ஒரு உச்ச நடிகர் இருக்காரு வச்சுப்போமே, அவர் வராரு, ஓகே மக்கள் ஏத்துட்டுருவான்னு நினைக்கிறீங்களா? சினிமாவில் அப்போ எவன் வந்தாலும் ஏற்றுப்பாங்களா? வேற ஒரு ஹீரோ இருக்காருங்க, அவர் வராரு, அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும், ஏற்றுக்கிட்டாங்களா? இல்லை இதுக்கு முன்னாடி சில பேர் இருந்தாங்க, அவங்க ஏற்றுக்கிட்டாங்களா? ஏற்றுக்கல. ஏன் அப்படின்னா அதற்கு வேற காரணங்கள் இருக்கும். எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜயன் அவன் ஏன் ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, அவர் என்ன நல்வழிப்படுத்தியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு மற்ற ஹீரோஸ் பற்றி எனக்கு தெரியாது, கதாநாயகர்களை பற்றி, அதை நான் பேச விரும்பலை. விஜயன் நான் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, என் கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் பண்ணாதீர்கள். அந்த பாலை ரொட்டிப்பால் முட்டை திட்டம்னு 10 வயசு குழந்தைங்கள் இருக்குல்ல, ஞாயிற்றுக்கிழமை 234 தொகுதியில் கிட்டத்தட்ட 200 தொகுதிக்கு மேலே
ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் தொடர்ந்து 5 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. 5 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 10 வயசு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு அந்த ரொட்டி பால் துட்டைன்னு ஊட்டச்சத்து மிக்கமாக கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன சொல்வீங்க இதுக்கு? எங்க இது நல்வழிப்படுத்தி கொண்டு வர்றாருல, இதை தான் நம்ம பார்க்கணும். விலையில்லா விருந்தகம்னு ஒன்று பண்ணுறாங்க, குருதியகம்னு ஒன்று பண்ணுறாங்க, விழியகம்னு ஒன்று பண்ணுறாங்க. இன்று மக்கள் வெறும் சினிமாக்காரனாக அதாவது ரசிகனாக இல்லாமல் இன்று அவரை பின்தொடர்ந்து போகக்கூடிய தன் தோழர்களை, தன் நண்பர்களை, தன் ரசிகர்களை அரசியல் வழப்படுத்தி கொண்டு போறாருல, ஒரு சமுதாய பார்வையை கொண்டு போய் நிறுத்துறாங்கல்ல. இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் பிரச்சனைன்னொன்னே அவங்க ஆட்கள் 100 பேர் வந்து உட்காந்துருக்காங்கல்ல, அரெஸ்ட் ஆகிறான்ல, தினம் காலை மாலை 2 வேளை சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறாங்கல்ல தூய்மை பணியாளர்களுக்கு. இதெல்லாம் தான் அரசியல் வழிபடுத்துது. இதுதான் ஒரு தலைவன் செய்யணும், செஞ்சுட்டு தானே இருக்காரு. ஒண்ணுமே பண்ணல, வீட்டுல உட்காந்துருக்காருன்றீங்க. அங்க இருந்து போராட்ட களத்துல இருந்து அங்க மக்களோட இருந்து போராட்டத்துல ஈடுபடக்கூடியவர்கள் வந்து தாவேகா அவங்க செய்யக்கூடிய உதவிகளை வந்து மதிக்கிறதாகவும், அவங்களுடைய உதவிகள் எங்களுக்கு பெரிய அளவுல உதவுது அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க. ஆனா வந்து இது போதுமானதா அப்படின்ற கேள்வி வரும்போது இல்லைன்றதையும் அவங்க குறிப்பிடுறாங்க. ஏன்னா இது ஒரு என்ஜிஓ தரப்புல தான் இருக்குது அப்படின்றத வெளிப்படையாவே சொல்றாங்க. அப்படியா? அப்ப வந்து ஒரு தனிப்பட்ட ஆள் செஞ்சா அது என்ஜிஓ ஆயிடும். அதே அரசாங்கம் செஞ்சா சிறப்பு திட்டம். தினம் காத்தால வந்து முதலமைச்சர் வந்து குழந்தைகளுக்கு சாப்பாடு போடுறாரு, காலை உணவு திட்டம். அது என்ஜிஓ ஆயிடுமா? அது சிறப்பு திட்டமா என்ஜிஓ? அது மிக சிறப்பு திட்டம்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற அண்டை மாநிலங்கள்ல கூட இதை என்னன்னு கேட்டுட்டு போய் அவங்க செய்யறாங்க. இப்போ இந்த இடத்துல அப்ப இல்ல இருங்க வர நீங்க மேடம், இங்க வர மேடம், நீங்க சாப்பாடு போடலாம் ஒரு என்ஜிஓன்ட்டீங்க, ரைட்? சாப்பாடு சொல்லல, அங்க போராட்ட காலத்துல இருந்த மக்கள் சொல்லிட்டு போட்டோம். அப்போ நான் கேட்கறது இவ்வளவுதான். காலை உணவு திட்டம் குழந்தைகளுக்கு கொடுக்குறது தமிழக அரசு கொடுக்குது. பல லட்சம் குழந்தைகள் இதனால வருது. இது திட்டமா என்ஜிஓவா? அப்போ வந்து தமிழக அரசு என்ஜிஓ பாலிடிக்ஸ் தான் நடத்துது, என்ஜிஓ அரசாங்கம் நடத்துன்னு நம்ம சொல்லாமா? மக்களுக்கு எந்த விதத்தில் என்ன சேவை செய்தாலும் அது நல்ல திட்டம் தான். அது நீ வந்து பிரிச்சுப்பாங்க, இந்த பூவும் புஷ்பமுன்ற அரசியல்ன்றது வந்து இப்ப மக்களோட வந்து நிக்கணும், மக்களுடைய போராட்ட காலத்துல மக்களோட வந்து நிக்கணும் அப்படின்றது தான் வந்து. ஏன் யார் நிக்கணும்? யாரா இருந்தாலும் சரி, யார் நிக்கணும்ன்றதெல்லாம் இல்ல, யாரா இருந்தாலும் தனக்கு வேணும். நீங்க யாரையாவது பர்టిక్యులர் பண்ணி சொன்னீங்கன்னா சொல்லுங்க, அது ஏன் வரேன்னு நான் சொல்றேன். யார் நிக்கணும் அப்படின்றது வந்து அவங்களே குறிப்பிடுறாங்க. அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் வந்து ஏன் நிக்கல அப்படின்றதையும் சரி, அதனால தான் நான் கேட்டேன். நீங்க இதுக்கு தான் வரீங்கன்னு எனக்கு தெரியும். யாரா இருந்தாலும் சார், அது திமுகவுக்கும் பொருந்தும். இல்ல அடுத்து நீங்க கேப்பீங்க திமுகவை கேட்டீங்களா? நான் அப்படி கேட்கல மாட்டேன். நான் அதுக்காக தான் சொல்றேன். இல்ல நான் அந்த மாதிரி இந்த எதிர்க்கட்சி இப்படி சொல்லுது அது சொல்லுது இந்த சாடல் சொல்லிட்டு இந்த ஒட்டு உதறலாம் இல்ல, நான் ஓப்பனாவே பதில் சொல்றேன். கரெக்ட் தான். அவர் ஏன் வரலன்றதுக்கு அந்த போராட்ட ஆட்களே சொன்னாங்களா இல்லையா? அவர் வரேன்னு சொன்னாரு, நாங்க தான் வர வேணாம்னு சொன்னோம். ஏன் அப்படின்னா இங்கேருந்து பக்கத்துலயே ஸ்டேஷன் இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, எதிர்த்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த இடத்துல ஒரு டிராஃபிக் ஜாம் ஆகி ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா நாங்கள் அமைதியாக போராடி கொண்டு இருக்கிறதை கலைக்கக்கூடிய இது ஒரு வாய்ப்பாக மாறிவிடும். அதனால் நாங்களே போய் பார்க்குறோம் சொல்லிட்டு தான் நாங்கள் போனோம்னு அவ்வளோ தெளிவாக சொல்லிட்டாங்க. இதான் சார். இப்போ உயர்நீதிமன்றத்துல இருந்து இப்போ வந்து உத்தரவு கொடுத்துருக்காங்க. அதாவது போராட்டக்காரர்கள் வந்து ரிப்பன் பில்டிங் வாசல்ல இருந்து பண்ணக்கூடாது, உங்களுக்கு வேற இடம் கொடுக்குறோம், அங்க வச்சு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு விஜய் அவர்கள் எதிர்பார்க்கலாமா? அது தெரியாது. அதுதான் சொல்றேன் இல்லையா. இப்ப அந்த முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுங்க. இந்த உயர்நீதிமன்றம் ஏது கொடுத்துச்சு ஃபர்ஸ்ட் என்னன்னா, அவங்கள பொறுத்த மட்டும் ஒரு லா அந்த இடத்துல கிடையாது, பண்ணக்கூடாது. இதுதான் கோர்ட்ல வந்து கவர்மெண்ட் போட்டிருக்கும். இந்த கவர்மெண்ட் என்ன போட்டிருக்கோம், இந்த இடத்துல சட்டத்தை மீறி உட்கார்ந்துருக்காங்க. அப்ப சட்டத்தை மீறினால் இதற்கு என்னவோ அதை சொல்லுது, இவ்வளவுதான். ஆனா அதுக்குள்ள ஒரு இன்னர் கண்டென்ட் இருக்குல்ல, எதனால உட்கார்ந்துருக்காங்க, ஏன் உட்கார்ந்துருக்காங்க, இதுக்கு என்ன பிரச்சனை, இதை பத்திலாம் அவங்களுக்கு கவலை இல்லை. அந்த கேஸ் எதை பத்தி வருதோ அதற்கு லா என்ன சொல்லுதோ அந்த லாவை நோக்கி மட்டும்தான் பயணிப்பாங்க. புரிஞ்சுங்க, இவ்வளவுதான் இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ இவங்களுக்கு வேற ஒரு இடம் கொடுக்க போறாங்க, அந்த இடத்துல உட்கார போறான்றாங்களா, அதை ஏத்துக்கிறாங்களா ஏத்துக்கலையா, உட்கார போறாங்களா உட்கார போறலையா, இதெல்லாம் அடுத்த கட்டமா போகும். இப்போ இவங்க வந்து ஒரு கேஸ் போட்டிருப்பாங்க, எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கலன்னு. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்ததில்லை, அந்த முடிவு தவறான முடிவாக இருக்கிறது. ஏன்னா முதல்ல எதிர்கட்சியாக இருக்கும்போது அவர் தான் வந்து முதலமைச்சரே போயிட்டு, அதாவது எதிர்கட்சி தலைவர் அந்த ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காரு, உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. சென்னை கமிஷனருக்கு அப்போயே லெட்டர் எழுதியிருக்காரு, அந்த லெட்டர் வரைக்கும் காட்டுறாங்க. இவர் சேகர்பாபு என்ன சொல்றாரு, நாங்கள் இந்த மாதிரி வந்து வாக்குறுதியை கொடுக்கலன்னு சொல்றாரு. ஆனால் அப்பட்டமான பொய். ஏன்னா அவங்களோட தேர்தல் வாக்குறுதியில் 151வது தேர்தல் வாக்குறுதியில் நலவாரிய சங்கம்னு ஒன்று இருக்குது. அந்த நலவாரிய சங்கம் 36 நலவாரிய சங்கத்தை அமைக்கிறாங்களாம். அந்த மாதிரி சலவை தொழிலாளி, கட்டட தொழிலாளி, அப்புறம் வந்து வாகன தொழிலாளி, இந்த மாதிரி பல தொழிலாளிகளுக்கான ஒரு நலவாரிய சங்கம் அமைக்கிறோம். அதில் 27வதாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவங்களுக்கு துப்புரவு தூய்மை பணியாளர் நல சங்கம்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. 27 வந்திருக்கு. ஏன்னா நான் ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா இதெல்லாம் உண்மை. இது போக 280வது பாயிண்ட் அவங்க கொடுத்துருக்க தேர்தல் வாக்குறுதி, அதில் தனியாகவே துப்புரவு தூய்மை பணியாளர் வாக்குறுதின்னு சொல்லி 280
50லேருந்து 85 கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த 5 தேர்தல் வாக்குறுதியிலையும் ஒரு தேர்தல் வாக்குறுதியில் இந்த மனித கழிவு ஓப்பன் சாக்கடையில் போய் இறங்கி பண்ணுறாங்க இல்லையா, திறந்த வெளி சாக்கடை, அது இல்லாமல் பாதாள சாக்கடையாக மாற்றப்படும். இது மூலமாக 50,000 பேர் பயன்பெறுவார்கள்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு தேர்தல் வாக்குறுதி அங்கே இருக்கிற துப்புரவு பணியாளருக்கு வாரம் ஒரு முறை விடுமுறை தரப்படும். அதற்கு மேலே வேலை செஞ்சீங்கன்னா ஓவர் டைம் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பணியாளருக்கு டியூட்டியில் இருக்கும்போதே இறந்துட்டீங்கன்னா, டியூட்டியில் இருக்கும்போது அந்த தூய்மை பணியாளர் இறந்துட்டாங்கன்னா அவங்க குடும்பத்தில் இருக்க யாருக்கோ ஒருத்தருக்கு வேலை கொடுப்போம், அரசாங்க வேலை கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அந்த வேலையை, ஏன்னா அது அரசாங்க வேலையை கன்சிடர் பண்ணுது. இன்னொன்று 10ஆவதோ அதுக்கு மேலே படிச்சிருந்தாங்கன்னா அந்த வேலைக்கேற்ற ஒரு சூப்பர்வைசர் ஆக்குறது, மேற்பார்வை ஆக்குறது கொண்டு வரணும். முக்கியமான 5வது 285வது அவங்க என்ன சொல்கிறாங்க, தூய்மை பணியாளர்களுக்கு அரசு பணியாக்கி அவர்களுக்கு ஊதியம், பென்ஷன், கிராஜுவிட்டி, பிஎஃப் இது அனைத்தும் கொடுக்கப்படும்ன்றாங்க. இத்தனையும் உங்கள் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துட்டு அவன் சோத்துல பூஸ்டிங்காக தான் மறைப்பான். நீங்கள் சோத்தையே மறைக்கிறீங்களே, அப்போ இந்த கேள்வி வருமா வராதா? வருமா வராதா? இதுல என்ன பிரச்சனை இவங்களுக்கு அப்படின்னா, இது இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடியது 2 பேர் தான். நீங்க விஜயண்ணா இப்போ நீங்க சொல்றீங்க விஜயண்ணா 1 மணி நேரம் இல்ல, ஒரு நாள் ஃபுல்லா இல்ல, ஒரு வாரம் கூட உட்காந்து வைப்போம். என்ன அவர் உட்கார்ட்டு இந்த பிரச்சனை தீர்ந்துடும் நினைக்கிறீங்களா? உடனே மாத்திடுவாங்களா? முடியாது. ஏன் அப்படின்னா இங்க இருக்கிற பிரச்சனை இது அரசு கொள்கை முடிவு. சுப்ரீம் கோர்ட்டால முடியாது, மோடியால கூட முடியாது, இந்தியாவின் பிரதமரான மோடியால கூட முடியாது. ஏன்னா இது தமிழக அரசின் கொள்கை முடிவு. இதுல முடிக்கிறேன் மேடம், இதுல இருக்கிற பிரச்சனையை சொல்றேன். இது ஏன் அவங்களுமே இப்ப பிரச்சனை மாட்டி தவிக்கிறாங்கன்னா, மொத்தம் தமிழக சென்னையில 10 மண்டலம் 12 மண்டலம் 10 மண்டலத்துக்கு கிட்டத்தட்ட அவங்க இதை கொடுத்து 10 மண்டலத்துல 8 மண்டலத்தை இந்த மாதிரி பிரைவேடைஸ் பண்ணிட்டாங்க. எடப்பாடி பீரியட்லேயே வந்துச்சு, அதிமுக பீரியட்லேயே. இவர் அப்பாவை எதிர்த்து உட்கார்ந்த போது இவர் போயிட்டு கொடுத்துட்டு வந்துட்டார். நான் அவங்களுக்கு மாற்றி கொடுத்துட்றேன்ட்டு. இப்போ இந்த 2 மண்டலத்துக்கு இவங்க கேட்கறத கொடுத்துட்டாங்க அப்படின்னா பாக்கி அந்த 8 மண்டலம் திருப்பி உள்ள வந்துடும். அப்போ ஒட்டுமொத்தமாக இருக்கிற 50,000-60,000 தூய்மை பணியாளர் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாருக்குமே மாறும்போது இந்த கவர்மெண்ட்ல மிகப்பெரிய இஷ்யூவா இருக்கும். கண்டிப்பா சார், இது ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய இடத்துல நீங்க கேக்குறீங்களா விஜயனா ஏன் உட்கார்ல போலன்னு, இந்த பிரச்சனையை விஜயனாவில் கூட தீர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. இது அரசாங்கம் மாறினால் மட்டுமே, மக்களால் மட்டுமே இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். மக்களால் மட்டுமே சொல்றீங்களா சார்? இப்போ உழைக்கும் வர்க்கத்தினுடைய ஒரு பிரச்சனைன்றப்போ அந்த இடத்துல நிறைய மக்கள் திரளணும், அது அவங்களோட பிரச்சனை தானேன்றத மாதிரி அதை நெக்லெக்ட் பண்ணாம எல்லா மக்களுடைய ஆதரவு கொடுக்குறோம். நாங்களும் தான் பேருக்கும் கொடுத்துருக்கோம், ஆதரவு கொடுக்குறோம்னு சொல்றீங்களா சார்? அதுதான் சொல்றேன். அந்த இடத்துல இன்னும் ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் பண்றதுக்கு விஜய் அவர்கள் மறுபடியும் பிரதமரே வந்தாலும் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். கோர்ட்டாலே ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்றேன். ஜல்லிக்கட்டு மாதிரியான ஒரு போராட்ட களங்களை நம்ம பார்த்தோம். சொல்ல வரேன். இப்போ ஜல்லிக்கட்டு அந்த இடத்துல மக்களினுடைய ஃபோர்ஸ் இருந்தது. கரெக்ட், நான் இல்லன்னா சொல்ல வரல. ஜல்லிக்கட்டுன்றது வேற, அது அரசாங்க கொள்கை எல்லாம் கிடையாது. அது ஒரு அமைப்பு, கேஸ் போட்டுருக்கு இல்லையா சார்? மக்கள் அது திமுக அரசு பண்ணாது. அதுதான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஏமாத்திட்டு இருக்காங்க, உங்களை நம்புங்க மக்களே, ஏமாறாதீங்கன்னு சொல்றோம். 26 ஒரு மாற்றத்தை கொடுங்க, ஒரு தீர்வு கொடுங்கன்னு சொல்றீங்க. ரொம்ப சிம்பிள். இப்ப என்ன சொல்லி எங்களோட இப்பவே நிக்காதவங்களுக்கு நாங்க எப்படி உங்களை நம்புறதுன்னு கேட்க மாட்டாங்கன்னு என்ன புரியவே மாட்டேங்குது. உங்களோட நிக்காதீங்கன்னா என்ன நிக்கல? தினம் போய் மக்கள் பசங்க பாக்குறாங்க, 2 வேளை சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டேன். நேற்று லயலாமணி அவங்க செய்தி தொடர்பாளர் போய் உட்காந்து பேசியிருக்காரு. என்ன அவங்களோட மாவட்ட செயலாளர் தினம் போய் பார்த்துட்டு இருக்காரு, அந்த தொகுதியோட மாவட்ட செயலாளர் பார்க்குறாரு. விஜயண்ணாவே நேற்று கூப்பிட்டு உட்காந்து வச்சு பேசிட்டாரு. அவங்ககிட்ட என்ன விஷயம் சொல்லிட்டாங்க, அவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க. இதை தாண்டி மக்கள் கிட்ட இருக்கிற இந்த பிரச்சனை, மக்கள் மாற்றத்தை கொடுத்தா இது நடக்காது. 26ல் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா சட்டையை பிடிச்சி நீங்க கேட்டு நீ சொன்ன போன வாட்டி, இப்போ நம்ம கேட்குறோம்ல திமுகவை, அந்த மாதிரி நீங்க அப்ப எங்களை கேளுங்க, நீ சொன்ன அந்த மாதிரி இந்த வாட்டி இப்போ நீங்க தாண்டா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது ஒரு நியாயம் இருக்கு. எதுவுமே செய்யாம நீங்க பண்ண மாட்டீங்க நீங்க எப்படி சொல்றீங்க? பண்ணுவோன்றது சொல்றோம், அதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்றோம், மக்கள் கிட்ட தான் அந்த இது இருக்குன்னு சொல்றோம், இதற்கான தீர்வு இருக்குன்னு சொல்றோம். திமுக மாத்தாதுங்க. சரி சரி, இப்போ கூட்டணி என்ன பண்ண சொல்றீங்க நீங்க? அப்போ இந்த மாற்றத்துக்கு மக்கள் கிட்ட தான் தீர்வு இருக்கு. அப்ப நீங்க இந்த 2 திராவிட கட்சிகளும் இதை செஞ்சிருக்கு, அப்ப உண்மையிலேயே இவங்க 2 பேரும் நீங்க அகற்றுங்க அப்படின்னு சொல்றோம். இதற்கான வழிமுறைகளையும் சேர்த்து சொல்றோம். அப்ப நீங்க உணராம திருப்பி இப்படியே ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா ஓட்டு போட்டது யாருக்கு? அப்ப நீங்க கேக்குறீங்களா? இப்ப நான் கேள்வி கேட்கிறேன். கூலிக்காக உட்காந்துட்டு இருக்கான் 15 நாளா 12 நாளா 13 நாள் உட்காந்துருக்கான். அவன் உழைச்ச கூலிக்கு அதை பத்தி பேசல ஒரு துணை முதலமைச்சர். ஒரு வார்த்தை போல ஒரு ட்விட்டு கொடுக்கல. அவர் 2 நிமிஷம் இருக்காது, ஆமாங்க இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்க, நான் இதை பண்ண முடியாது, நான் உங்களுக்கு கொலாட்ரல் கொடுக்குறேன், இது அரசாங்க உத்தியோகம் தான், பிரைவேட்ல இருந்தாலும் இதை கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு 2 மணி நேரத்துல பேசி முடிக்கலாம். 12 நாள் ஆச்சு பேசல. நாளைக்கு ரிலீஸ் ஆகிற கூலியை பத்தி அவர் தெனாவட்டா ஒரு இது போட்டுட்டு இருக்காரு. அப்ப இவ்வளவுதான் உங்க சர்வாதிகாரத்துல இருக்கீங்க அப்படின்னு காட்டுதா இல்லையா? பேச வைக்கிற சொல்ல வைக்கிறீங்களா? இப்போ
நாளைக்கு ரிலீஸ் ஆகிற ஒரு பொழுதுபோக்கு படத்துக்கு அதை பற்றி வாழ்த்து தெரிவித்து போடுறாரு. ஆணவத்தின் உச்சமாக நான் பார்க்குறத ஒரு துணை முதலமைச்சர் போடுறாரு. சிறப்பு நீங்கள் கேட்டீங்க இல்லையா, இது கொள்கையில் இருக்குது, இதை சிறப்பு திட்டமாக மாற்றக்கூடிய இடத்துல துணை முதலமைச்சர் இருக்காரு. அவருக்கு அந்த பதவி கொடுத்துருக்காங்க துணை முதலமைச்சர். அவர் போய் பேசியிருக்கலாமே உட்காந்து, ஏன் பேசல? நீங்கள் ஏன் சார் பண்ணல? நீங்கள் அதிகாரத்தை ஒருத்தர்கிட்ட கொடுத்துருக்கீங்க. அவங்களை நாங்கள் கேள்வி கேட்கலன்றதை நீங்கள் எங்களால் சொல்ல முடியாது. அதான் சார் சொல்கிறேன், அதெல்லாம் மேடம் நானும் சொல்கிறேன். இப்போ இதை செய்யாமல் ஆணவத்தின் உச்சமாக அப்படி பண்ணியிருக்காரு. ஆனால் 10 நாளாக உட்காந்துட்டு இருக்கான், தான் வேலை செஞ்சதுக்கு கூலி கொடுங்கன்ட்டு. எந்த கூலி முக்கியன்றதை நீங்களே பார்த்துங்க. எதை வந்து எதை அவங்க முக்கியமாக பார்க்குறாங்க இதுலேயே தெரியுது பாருங்க. இப்போ அதிமுகவுல இருந்து தொடர்ந்து சில நிர்வாகிகள் வந்து திமுகவுக்கு வந்து மாற்றம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அதிமுகவில் எங்களை சரியா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது இல்லை, அதிமுகவுக்கு திரளக்கூடிய கூட்டங்களும் வந்து ஆர்கானிக்கா வரக்கூடிய கூட்டம் இல்லை, காசு கொடுத்து வரக்கூடிய கூட்டம் தான்றதெல்லாம் வெளிப்படையாவே நிர்வாகிகளே சொல்லிட்டு இப்போ திமுகவுக்கு போறாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இது 2 கட்சியுமே தானே. காசு கொடுக்காம கொள்கைக்காக, கொள்கை தராண்டி தலைவனுக்காக, அதுதான் முக்கியமாக நான் பார்க்குறேன். நான் தலைவனுக்காக வர கூட்டம் அப்படின்னா அது விஜயனாக்கு மட்டும்தான். விக்கிரவாண்டியாக இருக்கட்டும், அவர் போகிற அந்த ரோட் ஷோ கோயம்புத்தூர் ஆகட்டும், நாளைக்கு வரப்போகிற மதுரை மாநாடு இருக்கட்டும், காசு கொடுத்து கூப்பிட்டு வர கூட்டம் இல்லை. இங்கே எல்லாமே பிரியாணிக்கும் குவார்ட்டருக்கும் 200 ரூபாய்க்கு தான் கூட்டுவாங்க. அதனால் அவங்களுக்கு 200 ரூபா ஊப்பினே பேர் வச்சிருக்கிறாங்க. அதனால் இது 2 கட்சிக்குமே பொருந்தும். இந்த பிரதான 2 கட்சி, மற்ற கட்சி பற்றி நான் பேச விரும்பல, இந்த 2 கட்சிக்குமே இது பொருந்தும். யார் போனாலும் காசு கொடுத்து தான் கூப்பிட்டு வரணும். இன்றைக்கி துணை முதலமைச்சரே போனாலும் காசு கொடுத்து தாங்க கூப்பிட்டு வரணும். இவ்வளோதான் அவங்க அரசாங்கம். மக்கள் அப்படி தான் இருக்காங்க. ஆனால் நீங்கள் கேட்டீங்க தெரியுமா, எம்ஜிஆர் அந்த காலத்தில் எம்ஜிஆருக்கு வந்துச்சு இல்லையா, அதே விஷயம் இப்போ விஜயனாக்கு வருது. காசு கொடுத்துலாம் கூப்பிட்டு வரல, ஆர்கானிக்காக நடக்குது தானே. இத்தனைக்கும் அவங்க என்ன சொல்றாரு பொதுச் செயலாளர், கர்ப்பிணி பெண்கள் வராதீர்கள், வயதான முதியோர்கள் வராதீர்கள், கஷ்டப்படுவீங்கன்றாரு. அதையும் தாண்டி வந்து நிற்கிறாங்கல்ல. அப்போது ஒரு நம்பகத்தன்மையை எம்ஜிஆருக்கு அடுத்தது விஜயன்னா ஒரு தலைவனாக கொடுக்குறாரு. அந்த நம்பகத்தன்மையை அவங்களுக்கு உணரும் போது அதை நோக்கி பயணிக்கிறான். தலைவா நான் கூட நிற்கிறேன். நீங்கள் நாளைக்கு வரப்போகிற அந்த 20 லட்சம் பேர் சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா? அந்த நம்பகத்தன்மை விஜயனாக்கு கொடுக்குறது. 26ல் நீ ஜெயிப்ப, உனக்கு நான் வாக்களிப்பேன், அதோட முன்னோடியாக நான் வந்து உனக்காக நிற்கிறேன் பாரு அப்படின்னு காட்டுற அந்த நம்பகத்தன்மை. அதை ஏற்றுக்கொண்டு இவர் ஒரு விஷயத்தை செய்ய போகிறார் தெரியுமா? முதல்ல நீங்கள் கேட்டீங்க இல்லையா, இதை செய்ய முடியலன்னு நம்பி தான் வாக்களித்தாங்க ஸ்டாலினுக்கு, அவர் செய்யலை. புரியுதா? நீ செய்யி, நான் உனக்கு வாக்களிக்கலன்னு சொல்லியே இன்னைக்கு நீங்கள் கேட்குறீங்கல்ல, எங்க கூட வந்து நிற்கலாம், உங்களுக்கு எப்படிங்க நான் வாக்களிக்கிறதுன்னு கேட்டீங்கல்ல, இதே தான். நீ கேட்டோமா? வாக்களிச்செல்லாம் நம்பி செய்யலை. ஆனால் நீங்கள் இந்த முறை வாக்களித்து பாருங்கள், இவர்கள் செய்வாரா செய்யலைன்னு, அப்போ தான் அதுக்கான கொஸ்டினுக்கு பதில் வரும். அது இல்லாமல் நம்ம பேச முடியாது. யார் எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அந்த இடத்துலேருந்து நம்ம கொடுக்க முடியும். இது வந்து ரிவர்ஸ் ப்ராசஸிங்கில் இல்லை, அப்வர்ட்ஸ் டு டவுன்வர்ட்ஸ் தான். லாஸ்ட் கொஸ்டின் சார். இப்போ தேமுதிகவினுடைய ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது விஜயகாந்த் அவர்களை வந்து நீங்கள் எல்லா கட்சிகளும் பயன்படுத்த முடியாது, அவர்களை வந்து தேர்தல் பிரச்சாரத்தின் போது பயன்படுத்தக்கூடாதுன்றதை பிரேமலதா அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. கூட்டணி கட்சிகள் மட்டுமே பயன்படுத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்கள் வேண்டுமானால் பயன்படுத்தி கொள்ளலாம், ஆனால் அவங்க வந்து என்னுடைய குரு அப்படின்றத வந்து ஒப்புக்கொள்ளணும், அப்படி ஒப்புக்கொண்டால் மட்டுமே விஜய் அவர்கள் வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? அது நியாயமானதா? நியாயமானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விதத்தில் நியாயம். ஏன்னா அவங்களோட கணவர், அவங்க தான் கட்சி ஆரம்பித்தது. ஏன்னா இன்று வரைக்கும் வந்து இது வந்து நான் அப்படி தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் பார்க்குறேன். தன்னோட கணவர் தங்கள் கட்சி ஆரம்பித்தது தங்களுக்கானவர் அப்படின்ற போது ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான். இன்னொரு பாயிண்ட்டு, இன்றைக்கி காமராஜர், அம்பேத்கர், காந்தி, சரிங்களா, இன்னும் அண்ணா கூட எடுத்துக்கலாம், பட் அண்ணா ரொம்ப குறிப்பிட்ட இருக்கனால நம்ம பேச முடியல. இப்போ அது காமராஜர் காங்கிரஸில் தான் இருந்தார். அதனால் காமராஜரை வந்து ஆனால் எல்லாருமே பாராட்டுறாங்க, எல்லாருமே வந்து தலைவராக ஏற்றுக்கிறாங்க. இப்போ தாவேகா கூட ஏற்றுட்டுருக்கு, பெருந்தலைவர்கிட்டார். நீங்கள் அந்த மாதிரி இது வந்து ஒரு பார்ட் அவர் சொன்ன அவங்களோட நியாய பிரகாரம் இதை ஏற்றுக்கிறோம். யார் சொல்கிறது, அந்த அம்மா சொல்கிற பிரகாரம், அண்ணி சொல்கிற பிரகாரம், பிரேமல சொல்கிற பிரகாரம் நம்ம ஏற்றுக்கிறோம். ஆனால் உங்கள் கணவரை, விஜயகாந்த் கேப்டனை பெருந்தலைவராக மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அதை நீங்கள் ஏற்றுக்காமல் இல்லை எங்களுக்கு தான் வேணும்னு நீங்கள் சுருக்கிட்டீங்கன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதா? இப்போ எங்கள் கட்சியோட தலைவர் கிடையாது, ஆனால் நாங்கள் காமராஜரை போட்டுறோம். காமராஜருக்கு வந்து இப்போ அப்துல் கலாம் தான் எங்களோட மென்டார், எந்த அதையும் சாகலாமல். ஆனால் நாங்கள் திருவள்ளுவராக இருக்கட்டும், காமராஜர் இருக்கட்டும், எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் வஉசிலேருந்து எல்லாருமே நம்ம வந்து சொல்கிறோம். நாளைக்கு விஜயகாந்த் ஐயாவுக்கும் பிறந்த நாளுக்கு இதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் பண்ண மாட்டோம். ஆனால் இதே மாதிரி செய்யும்போது தான் அவங்க பெருந்தலைவராகும். தலைவனுக்கும் பெருந்தலைவருக்கும் வித்தியாசம் தான். இப்போ நான் கருணாநிதி யூஸ் பண்ண முடியாது, கலைஞர் அம்மா நாங்கள் யூஸ் பண்ண முடியாது. கரெக்டாக? ஏன்னா அவங்க வந்து ஒரு கட்சியை சார்ந்து இருக்கிறாங்க. எம்ஜிஆருமே அப்படி தான். ஆக்சுவலி அந்த கட்சியை சார்ந்து இருக்கிறதுனால அவங்களுக்காக தான் போகுது. பட் காந்தி காங்கிரஸில் இருந்தார், காங்கிரஸ் மட்டும் தான், நான் மட்டும் தான் யூஸ் பண்ண சொல்ல முடியுமா? தேசத்தின் தந்தை ஆகிட்டார். காமராஜர் காங்கிரஸ் இருந்தார், ஆனால் காமராஜர் அப்படி சொல்ல முடியல.
அம்பேத்கர் அப்படி சொல்ல முடியல. அதனால தான் அவங்கள பெருந்தலைவராக்குறாங்க. ஸோ நாளடைவில் இன்றைக்கி நீங்கள் வந்து ஏதோ யாரோ ஒருத்தர் இது மூலமாக பயனடைகிறாங்க போய்க்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு குறுக்கினீங்கன்னா கடைசி வரைக்கும் ஒரு கட்சிக்குள்ளே இருக்கிற ஒரு தலைவராக மட்டும்தான் பார்க்க முடியும். அதுதான் உங்களுக்கு வேணும்னா அந்நியர் அது செஞ்சுக்கிட்டோம். இல்லை, என் கணவர் பெருந்தலைவராகட்டும், வரும் தலைமுறைகள் எல்லோருமே காமராஜரை கொண்டாடுவது போல், அண்ணாவை என்ன இவரை கொண்டாடுவது போல், காந்தியை கொண்டாடுவது போல் ஆகட்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா விட்டு கொடுங்க. வேணான்னா போச்சு. அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. அவர் வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அதாவது ஒரு குழந்தை வந்து நல்லவனாகவும் கெட்டவனாகவும் அவன் அன்னையின் பிறப்பின் வளர்ப்பது தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெருந்தலைவர் ஆகுதும் ஆகாதும் அவங்க மனைவி கையில் தான் இருக்குது. ஆனா விஜய்க்கு வைக்கக்கூடிய ஒரு நிபந்தனைன்னு இருக்குல்ல சார், தவிக்க அது விஜயனா தான் முடிவு எடுக்கணும். மானசீக குருன்னு சொல்ற அது நீ கரெக்டா விஜயனா தான் முடிவு எடுக்கணும். இந்த கேள்வி அவர் தான் எடுக்கணும். இந்த கேள்வி நம்ம எப்படி பதில் சொல்ல முடியும்? இட் இஸ் பிட்வீன் விஜய்னா அண்ட் விஜயகாந்த் கேப்டன். ஸோ அவர் டிசைட் பண்ணி எடுத்தாருன்னா எடுக்கலாம், இல்லைனா இல்லை. அது அவர் தான் டிசைட் பண்ணணும். நம்ம எப்படி அதை எடுக்க முடியும்? ஒரு படத்தில் தன் கூட நடித்ததுக்காக அவர் குருன்னு ஏற்றுக்க முடியுமா? அப்போ விஜயகாந்த் சார் வந்து 25 படம் நடிச்சிருக்காரு எஸ்ஏசியோட இதில். அப்போ எஸ்ஏசி படத்தை வச்சுக்கலாம்னு சொல்ல முடியுமா? அவரால் தான் ஆனார், ஹீரோவானார். இன்னைக்கு கேப்டன்ற இன்னைக்கு இந்த அளவுக்கு பேர் வாங்கி தன்னை வந்து இந்த அளவுக்கு உயர்த்தினதுக்கு வந்து எஸ்ஏசி தான் காரணம். 25 படத்துக்கு மேலே நடிச்சிருக்காரு. அப்போ என்ன சொல்லலாம்? கொண்டு வந்து அவரை இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஸ்டார் ஆக்கி விட்டார். அப்போ அதுக்காக அப்படி வச்சுக்க முடியுமா? அப்போ நீங்கள் அவர் படத்தை ஏன் வைக்கலாம்னு கேட்க முடியுமா? இது வந்து ஒவ்வொருத்தருக்கோட தனிப்பட்ட ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு ஏற்றுக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. ஸோ எல்லாரும் எல்லாத்தையும் ஏற்றுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நான் பொதுவாக சொல்ல வருது இதுதான். நீங்கள் அவர் உங்கள் கட்சிகளை வச்சுன்னு வச்சிங்க, யாரும் எந்த மறுப்பும் கிடையாது, பண்ணவும் முடியாது, அக்செப்டட், ஏற்றுக்கணும். ஆனால் அவர் பெருந்தலைவர் ஆக்கணும்னா அதை நீங்கள் பெருந்தன்மையோட கொடுக்கணும். இதுதான் நான் சொல்ல வரேன். ஓகே சார், விஜய் அவர்களுடைய அரசியல் நகர்வுகள் குறித்தும் இன்றைய அரசியல் சூழல் குறித்து பல விஷயங்கள் எங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி மேடம்.